நடிகர் மற்றும் இயக்குனரான ஆர்ஜே பாலாஜி கருப்பு திரைப்படத்துல அந்த ஒரு பாட்டு பயன்படுத்தினதுக்காக விக்னேஷ் சிவன் தரப்புல இருந்து 25 லட்சம் ரூபாய்க்கு மேல கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகீர் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இயக்குனர் ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல நடிகர் சூர்யா நடிச்சு திரையரங்குகள்ல பிளாக் பஸ்டரா ஓடிக்கிட்டு இருக்க திரைப்படம் தான் கருப்பு. இந்த படத்தை ரசிகர்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு விருந்து மாதிரி படைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த படத்தை எடுத்தேன்னு ஆர்ஜே பாலாஜி பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சமீபத்துல கொடுத்த ஒரு பேட்டியில படத்துல நிறைய பழைய பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பாடல்கள் எல்லாமே தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுனால நாங்க முறையா காப்பிரைட்ஸ் கொடுத்து நாங்க அந்த பாட்டெல்லாம் வாங்கி படத்துல யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா தேவையில்லைன்னு ஒரு பாட்டை நாங்க வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருந்தாரு. அவர் எந்த பாட்டுல குறிப்பிடுறாருன்னா ஜெயிலர் படத்துல வந்த ரத்தமாரே பாட்டு தான். அவர் அந்த படத்துல இந்த பாட்டை பாட்டா யூஸ் பண்ணாம ஆர்ஜே பாலாஜி அவர் வாயாலே பாடுற மாதிரி தான் வந்து பிளான் இருந்துச்சு. ஆனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட விக்னேஷ் சிவன் தரப்பினர் நீங்க அந்த பாடலை வாயால 4 வரி பாடினா கூட எங்களுக்கு நீங்க 25 லட்சம் ரூபாய் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இத அந்த பேட்டியில ஆர்ஜே பாலாஜி சொல்லும் போது நான் ஒரு 4 வரி பாடல் பாடுறதுக்கு 25 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. கிட்டத்தட்ட இது இந்த படத்தோட இசையமைப்பாளரான சாய் அபியங்கரோட சம்பளத்தை விட இது ரொம்பவே ஜாஸ்தி. அதனால அந்த பாட்டோடைய டியூனும் லிரிக்ஸும் என் இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி நான் பாடிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இதுக்கு ரொம்ப சிமிலரான ஒரு கேஸ் தான் தனுஷுக்கும் நயன்தாராவுக்குமே நடந்த அந்த கல்யாண வீடியோட காப்பிரைட் கேஸ். அந்த விஷயத்தை பத்தி ஆர்ஜே பாலாஜி அவர்கள்கிட்ட கேட்கும்போது தனுஷ் அவர்களும் சரி நயன்தாரா அவர்களும் சரி 2 பேருமே மெச்சூரானவங்க. அவங்களுக்கு நடுவில் இருக்கிற இஷ்யூவை அவங்க லீகலாகவும் ஹேண்டில் பண்ணிக்குவாங்க, அதே போல் சோஷியல் மீடியா வழியாகவும் அவங்க ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. இதில் எனக்கு எந்த விதமான டேக்குமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருந்திருக்கிறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ரசிகர்கள் நயன்தாராவுடைய போஸ்ட் கீழே போயிட்டு உங்களுடைய வெட்டிங் டாக்குமெண்ட்ரிக்கு நீங்க யூஸ் பண்ண ஒரு 3 செகண்ட் ஃபுட்டேஜுக்கு மட்டும் தனுஷ் அவர்கள் காப்பிரைட்ஸ் கேட்ட போது அப்போ மட்டும் பிரச்சனை பண்ணி கோர்ட் கேஸ்னு போனீங்கல்ல, அது மட்டும் நியாயமானு கமெண்ட் செக்ஷன்ல கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களோட பார்வையில இருந்து ஆர்ஜே பாலாஜி பக்கம் நியாயம் இருக்கா இல்ல விக்னேஷ் சிவன் பக்கத்துல நியாயம் இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.